சிம்பிளாக ஒரு பிரியாணி மாதிரி பண்ணணும்னு சொல்லி தோணிகிட்டே இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா எதுவுமே சாப்பிட வீட்டில் இல்லை, ஆனால் ஏதாச்சும் நல்ல ஸ்பைஸியாக சாப்பிடணுன்ற மாதிரின்னு தோணுச்சு. சரி இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு இருந்துச்சு. நைட் டைம் வேறு எங்கேயும் போய் வாங்க முடியல. 9 மணிக்கு மேலே தான் எனக்கு இதுவே தோணுச்சு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக பண்ணிடலாமேன்னு 2 ஏலக்காவு பட்டை அப்புறம் பிரியாணி இலை போட்டுட்டு அது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயமும் போட்டாச்சு. அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி ஒன்று போட்டாச்சு. எப்போ பிரியாணி பண்ணாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணாலே போதும், டேஸ்ட்டு நல்லா சூப்பராக கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே கொஞ்சமாக அரைச்சி போட்டு அது கூட மல்லிப்பொடி, பிரியாணி பொடி, அப்புறம் கறி மசாலா பொடி இதுதான் இருந்துச்சு. இது போட்டாச்சு. அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக அந்த தனி மிளகா பொடியும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் காரத்துக்கு இருக்குமே, நான் பச்சை மிளகாவும் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ காரத்துக்காண்டி அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. எடுத்திருக்க அரிசி அளவுக்கு படி வந்து தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ நான் 1 கிளாஸ் வந்து எடுத்திருந்தனால 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தேன். ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இந்த ரைஸ் அப்படியே போட்டு அவ்வளோதாங்க. அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் லேட்டானனாலே வந்துட்டு நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். இது பானையில் ஏதாவது வடித்தோம் அப்படின்னா வந்துட்டு அது தம் போடவே கொஞ்சம் லேட் ஆயிருமே அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி குக்கரில் வச்சாச்சு. அது கூட கறி மசாலா பொடி 3 ரப்பா வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினாவை போட்டுட்டு அவ்வளோதாங்க. 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அன்றைக்கி நைட்டு இதை வச்சு சாப்பிட்றப்ப. சைடிஷ்லாம் நான் எதுவுமே வச்சுக்கல, சும்மா ராவாகவே வச்சு ஒரு பிளைன் பிரியாணி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.